ஹாய். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோல்மேட் மேனிஃபெஸ்டேஷன். ஹவ் டு மேனிஃபெஸ்ட் யுவர் சோல்மேட், யுவர் லைஃப் பார்ட்னர், எனிதிங். இட் குட் பி லைக் நீங்கள் உங்களோட டேர்ம்ஸில் என்னவோ அது நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் லைஃப் பார்ட்னர், ஸோ அந்த மாதிரி. ஸோ சோல்மேட் அப்படின்றப்போ நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனாக கூட நீங்கள் வந்து என்னோடய சோல்மேட்டா, இல்லை நான் லவ் பண்ணுற பர்சனை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் பர்சனை வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். பட் வந்து எனக்கு டவுட்ஸ் இருக்குது. அவங்க தான் என்னுடைய கரெக்டாக இருப்பாங்களா, என் லைஃப்க்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்களான்னு எனக்கு டவுட் இருக்குது. இன்னும் சில பேர் வந்து எனக்கு ஒரு ஃபார்முலா மட்டும் கொடுங்க, அவங்க வந்துட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இப்போ வந்து நோ கான்டாக்டில் இருக்கோம், ஸோ அவங்க வந்து பேச மாட்டேங்கிறாங்க, 6 months 8 months வந்துட்டு என்னை பிளாக் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்துட்டு பேசிக்கிறதே இல்லை, அவங்கள திரும்ப மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே கேட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் கிளியர் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து சோல்மேட்டு கிடைச்சா பெஸ்ட்டுன்னு தான் இருக்கும் மைண்டில். எப்படின்னா நம்ம லவ் பண்ணுற பர்சனே சோல்மேட்டாக இருந்துட மாட்டாங்களா? ஒருவேளை இப்போ நீங்கள் லவ்வில் இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை நம்ம லைஃப் பார்ட்னராக நம்ம பார்க்க போகிறவங்க, இதுக்கு மேலே தான் நான் மீட் பண்ணவே போகிறேன், இல்லை என் மைண்டில் ஒருத்தரை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அவங்க தான் வந்துட்டு என்னோடய பார்ட்னராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அவங்கள வந்துட்டு நான் இன்னும் வந்து பேசி இன்னும் பழகலை, இல்லை நான் ப்ரப்போஸ்லாம் பண்ணலை. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு ப்ராப்பராக அவங்க தானான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் என்னென்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு லவ் பண்ணுறோம், இல்லை வந்து ஒய்ஃப் நம்மளுக்கு பார்ட்னராக இருக்காங்க, பார்ட்னர் தேடுறோம் அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவங்க நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். என்னோடய ஹஸ்பண்டே, என்னோடய பார்ட்னரே, என்னோடய பெட்டர் ஆஃபே வந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், நானும் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ரைட்? பட் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்துட்டு நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒர்க் அவுட் ஆனிச்சுனா தான் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பாக எடுத்துகிட்டு போவீங்க. சில பேர் அப்படி, சில பேர் டைரெக்டாக வந்து எனக்கு லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிருவாங்க. பார்த்தோன்னே எனக்கு இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப வந்து இம்ப்ரெஸிங்காக இருக்குது உங்கள் கேரக்டர், அப்புறம் ஃபர்ஸ்ட் சைட்லேயே லவ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன தேடுவாங்கன்னா, அவங்கள இன்னொரு பர்சன் கிட்ட தேடிட்டு இருப்பாங்க. லைக் என்னென்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை லவ்வாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மளை தான் நம்ம தேடுவோம். அவங்கக்கிட்ட நம்மளோட கோல்ஸோ, நம்மளோட கேரக்டரோ அவங்கக்கிட்ட தெரிஞ்சிச்சின்னா நமக்கு ரொம்ப வந்து அவங்க ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். அவங்கக்கிட்ட அது ரொம்பவே நமக்கு பிடிச்சிருக்கும். பட் நம்ம பேசிக்காக பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு நம்ம அட்ராக்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி வந்து மேனிஃபெஸ்ட்டும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு நேச்சுரலி நம்ம வைபுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம யார் கூட அதிகமாக ஃப்ரெண்ட் ஆகுவோன்னா, நம்மள மாதிரியே யாராவது ஜாலியாக இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க, ஃபன்னாக இருக்காங்கன்னா, மேபி வந்து அவங்க ஃபிசிக்கலி எப்படி வேணால் இருக்கலாம், இல்லை அவங்க எங்கேருந்து எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வேணால் வந்திருக்கலாம், அவங்களுக்கும் நமக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் நம்மளோட கோர் வேல்யூஸோ, இல்லை வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, நம்ம வெளியில் என்ன தான் ஒரு ஃபேஸ் காமிச்சிருந்தாலும் டீப்பாக நாமளும் அவங்களும் ஒரே மாதிரி விஷயத்த தான் வந்து ஷேர் பண்ணிப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும்னா, அவங்களுடைய அந்த திங்கிங்கோ இல்லை தாட்ஸோ எல்லாமே நமக்கு அலைன் ஆகும், செட் ஆகும். நம்ம கேரக்டரும் அவங்க கேரக்டரும் 50% மேட்ச் ஆகும். மேபி 50% வந்து நம்ம சாய்ஸஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஒப்பீனியன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், என்ன வேணால். பட் வந்து நம்மளால் அவங்க கூட ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணி எத்தனையோ வருஷம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா நம்மளுக்கு 50% வந்து அவங்க வந்து நம்மள மாதிரியே இருக்காங்கன்றனால தான் நம்மளால் அவங்க கூட வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுது. ஸோ இதை நம்ம அட்ராக்ட் பண்ண மாட்டோம். என்றைக்குமே வந்து நம்ம வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு, இந்த பர்சன் தான் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் நம்ம செலக்ட் பண்ணி போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுறது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது பழகிறது கிடையாது. அது நமக்கு நேச்சுரலி நடக்கும். இட் ஹேப்பன்ஸ். நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு 3 daysலேயே எனக்கு செட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் எப்போது நம்ம எல்கேஜியில் ஃப்ரெண்ட் ஆகணும், இப்போ வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது இல்லையா அப்படின்னு நம்ம ஸ்டோரிலாம் போடுறோம். அதே மாதிரி இன்னும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எப்போ நம்மளுக்கு என்ன சில ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட் ஆகிடுது. என்னதான் நம்ம வந்து சுச்சுவேஷன்ஸ் அது இதுன்னு சொன்னால் கூட சில ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரீசன் என்னென்னா, நம்ம அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அது நேச்சுரலாக நடந்தது. அந்த பாண்டு வந்து ரொம்பவே வந்து நேச்சுரலாக நம்ம வைபுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்டு தானாக அது வந்து அமைஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு லைஃப்பில் வந்து லைஃப் பார்ட்னரோ இல்லை லவ்வரோ எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் தானாக நடக்க நம்ம அலோவ் பண்ணணும். ஆனால் லவ்லையோ இல்லை வந்துட்டு மேரேஜ்லேயோ
இல்லை வந்து ரிலேஷன்ஷிப்லேயோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு பர்சனை சூஸ் பண்ணிடுறோம். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ஜாபில் இருக்க பொண்ணு, இந்த இந்த ஜாபில் இருக்க பையன், இல்லை இந்த கேரக்டர், இந்த ஃபிசிக்கில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு தான் நம்ம அவங்கள வந்து அவங்கக்கிட்ட அப்ரோச்சே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இனிஷியலி நம்மளுக்கு சில பக்கெட் லிஸ்ட் எல்லாம் இப்போதைக்கு நமக்கு இருக்கும். அது வந்து பார்த்தோன்னே இல்லையா, சில நேரம் பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆயிடுவோம். மேபி அவங்க பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் வைஸோ லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்காங்க, இல்லை நான் என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபிசிக் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து பார்த்தோன்னா அட்ராக்ட் ஆகி தான் அது நம்ம போயிட்டு பேசுகிறோம், பழகணும்னு நினைக்கிறோம், அவங்கக்கிட்ட இன்ட்ரோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு தான் போகிறோம். அப்போ வந்து அவங்க நமக்கு மேட்ச் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா அது நம்ம பழகினதுக்கப்புறம் தான் தெரியும். ரெண்டாவது, நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்ம ஃபேக் பண்ணுறோமா, ஏன்னா நம்மளுக்கு அவங்க வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு போய் பழகிறனால நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரிலாம் நேச்சுரலாக நம்ம ட்ரூவாலாம் இருக்க மாட்டோம். நம்ம ஓன் கேரக்டரை நம்மளோட ட்ரூ செல்ஃபாக காட்ட மாட்டோம். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நமக்கு எதுவுமே வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் டிமாண்ட்ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது கண்டிஷன்ஸோ கிடையாது. ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் அப்படி கிடையாது. லவ்வோ மேரேஜோ நம்ம கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி தான் உள்ளேயே என்ட்ரு ஆகிறோம். அதை வந்து நீங்கள் எடுத்தோன்னே காட்ட மாட்டீங்க. உங்கள் கண்டிஷனோ உங்களோட ஒப்பீனியனோ எதையுமே உங்கள் கேரக்டரோ உங்கள் ரியல் கேரக்டரோ காட்ட மாட்டீங்க. அவங்களுக்கு நம்ம இம்ப்ரெசிவாக இருக்கணும், அவங்கள நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பொண்ணு அப்ரோச் பண்ணாலும் சரி, பையன் அப்ரோச் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சி நம்ம நிறைய விஷயத்தை ஃபேக் பண்ணுறோம், மறைக்கிறோம். இதனால் என்ன ஆகும்னா நம்ம ரியல் செல்ஃபு அங்கே தெரியாமே போயிடும். ஸோ வந்து அந்த ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்டிங்கில் இருக்க ஒரு 3 மந்த்ஸோ 4 மந்த்ஸோ நாம் வந்து அவங்களுக்கான பர்சனா இல்லை அவங்க நமக்கான பர்சனான்னு 2 பேருமே ஃபேக் பண்ணி அதை கொண்டு போனோம்னா அதுக்கப்புறம் தான் அது வந்து பிரச்சனையாக வெடிக்கும். நம்ம நினச்ச மாதிரி அவங்க இல்லை, ரியலாக அவங்க கிடையாது. ஏன்னா ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும், பிடிக்கணும்னு ஃபோர்ஸிபுளாக உள்ளே போகிறனாலேயே நம்ம வந்து கரெக்டான மேட்சானு கண்டுபிடிக்கவும் முடியாது. ரெண்டாவது, நம்ம வந்து டைமும் வேஸ்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ என்ன ஆகும், ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஆகும், அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம ஃபேக்காக நடிப்போம், ஓகே எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு உள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம சொல்ல மாட்டோம். மேபி நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க, இந்த பர்சன் நம்ம லைஃப்பில் ஸ்டே பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய பொய் சொல்லுவோம். ஸோ இது எல்லாம் பண்ணுறனாலேயே அந்த ரைட் பர்சன் அவங்க வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டே ரைட் பர்சன் இல்லைன்னு தெரிஞ்சாலும் நம்ம அதை உள்ளே எடுத்துக்க மாட்டோம். நம்மளுக்கு தெரியும் எல்லாருமே ட்ரூவாக தான் இருப்பாங்க. ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களோட ரியல் ஃபேஸ் வந்துடும். அவங்க காட்ட ஆரம்பிச்சிருவாங்க, இதுதான் என் கேரக்டர், இதுதான் என் நேச்சர்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் அந்த சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி வரப்போ, இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இக்னோர் பண்ணுவோம். நம்மளுக்கு அந்த விட்டு கொடுத்து, நம்மளுக்கு பிடிக்கலைன்னா கூட பரவாயில்ல விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போக போக என்ன ஆகும், சண்டை முத்திரும். ஏன்னா வந்து 2 பேராலையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. ஏன்னா எனக்கு அதில் ஒரு பர்சன் வந்து என்னென்னா, ஓகே நான் விட்டு கொடுத்து போகிறேன், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும், ரொம்ப நாளைக்கு கொண்டு போகணும், எனக்கு லைஃப் லாங் வேணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் அதில் வந்து நிறையவே வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து இழக்கிறாங்க. அவங்களோட இதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருந்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் நிறைய பேர் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து ஈஸியாக எல்லாருக்கும் நிறைய பேர் வந்து அவைலபிளாக இருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா வந்துருச்சு. அதனால் நம்மளுக்கு ஈஸியாக ஃப்ரெண்டும் கிடைப்பாங்க. இல்லை ஒரு புது பர்சனை இதை பிரேக்கப் பண்ணிட்டா அடுத்த பர்சனை ஈஸியாக நம்ம தேடிக்கலான்ற அளவுக்கு வந்துட்டனால ஒரு பர்சன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் வந்து ஈஸியாக பிரேக்கப் பண்ணிடுவாங்க, இன்னொருத்தங்க அது விட்டு போக முடியாமல் டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்படி தான் மிஸ்மேட்ச் ஆகி தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கெலாம், லோ ஸ்டேட்டுக்கெலாம் போகிறோம். ஸோ எடுத்தோடனே நம்ம வந்து ட்ரூவாக அத்தன்டிக்காக இருந்துட்டோன்னா ஒரு 2 டேஸ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க நம்மளுக்கு மேட்ச் கிடையாது. அதேமாதிரி நம்ம இன்டென்ஷன்ஸ் என்ன பியூராக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க நம்மக்கிட்ட பியூராக வந்து பேசுகிறாங்களா, அவங்க இன்டென்ஷன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து நம்ம டைம் பாஸ்க்கு யாரையும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது 2 சைடுமே முக்கியம். கேர்ள் சைடாக இருக்கட்டும், பாய்ஸ் சைடாக இருக்கட்டும், 2 பேரோட இன்டென்ஷனும் பியூராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது ஒர்க் ஆகுமா, இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபிசிக் அட்ராக்ஷனை வச்சு தான் நம்ம உள்ளே போகிறோம். ஆனால் அது இல்லாமல் நம்மளுக்கு குவாலிட்டிஸ் தெரியணும். ஃபஸ்ட்டு உங்கள் கேரக்டர், அதுக்கு முதல்ல நீங்கள் செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். நீங்கள் வந்து செல்ஃபாக எப்படிப்பட்ட பர்சன், நீங்கள் எந்த மாதிரி பர்சனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்.